இது வந்து இந்த மகளிருக்கான ஆட்சிங்கிறாங்க. இந்த மகளிருக்கான ஆட்சியில நடக்கிற கொடுமை தான் சார் நாங்க சொல்றோம். காலையில ரெஸ்ட் ரூம் போய் பேட் மாத்தினவங்கள அவங்கள அதை மாத்த விடாம பாதி ஆடையுடன் பஸ்ல அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க சார். இது வன்மையா கண்டிக்கிறோம் சார். மகளிருக்கான ஆட்சியில இவ்வளவு கொடுமையா நடக்கிறது வந்து அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல சார். ரொம்ப வேதனையா இருக்கு சார். செவிலியரையும் தாண்டி அதாவது இன்னைக்கு காலையில நடந்த அநீதி ரொம்ப மோசமானது சார். இன்னைக்கு செவிலியருங்களை தாண்டி ரொம்ப அநீதியான ஒரு கொடுமை. அது பெண்களுக்கு வந்து மிக முக்கியமானது ஒரு மாதவிடாய் சுழற்சி. அந்த மாதவிடாய் சுழற்சி கிட்டத்தட்ட 6 நாள் போய் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்லயே நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் ஆயிட்டாங்க. இது வந்து எதுக்கு நான் இது ஓப்பன் டாக்கா சொல்றேன்னா, இது வந்து இந்த மகளிருக்கான ஆட்சிங்கிறாங்க. இந்த மகளிருக்கான ஆட்சியில நடக்கிற கொடுமை தான் சார் நாங்க சொல்றோம். காலையில ரெஸ்ட் ரூம் போய் பேட் மாத்தினவங்கள அவங்கள அதை மாத்த விடாம பாதி ஆடையுடன் பஸ்ல அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க சார். இது வன்மையா கண்டிக்கிறோம் சார். மகளிருக்கான ஆட்சியில இவ்வளவு கொடுமையா நடக்கிறது வந்து அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல சார். ரொம்ப வேதனையா இருக்கு சார். இது வந்து பெண்களுக்கான ஆட்சியில இவ்வளவு கொடுமையான இந்த அரசாங்கம் இருக்கிறது உண்மையில வன்மையா செவிலியர்களாக இல்லாம நாங்க வந்து பெண்களை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம் சார். இது எல்லா மகளிரும் வந்து இதுக்கு வந்து உறுதுணை கொண்டு இந்த செவிலியராக எங்களுக்கு கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணணும் சார். கிட்டத்தட்ட 8000 வேகன்சி இருக்கு. அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து தொகுப்பூதிய செவிலியரை வச்சுதான் சார் ரன் ஆகுது. நாங்க இந்த 6 நாள் முதலமைச்சர்கிட்டயோ மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்டயோ ரொம்ப கோரிக்கையா தான் சார் ரெக்வஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு நடந்த அராஜகம் எங்களை ரொம்ப மனதில் பாதிக்கப்பட வச்சிருச்சு சார். அதான் சார், அதாவது பிஎஸ்சில வேகன்சி அவங்க வந்து இருக்கிற வேகன்சி ஏன் போட முடிச்சு 0 வேகன்சின்னு சொன்னவரு இன்னைக்கு எப்படி 750 வேகன்சி வந்துச்சு? அது பழைய காலி பணியிடங்கள். ஏன் சார் அவருக்கு தெரியாதா? 0 வேகன்சில சொன்னவங்களுக்கு எப்படி சார் வரும்? அப்ப புது பில்டிங்க்கு எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில போட்டா இதுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சார் நிரந்தரமாவும்? அவங்க என்னைக்கு நாங்க 60 வயசுல பெர்மனன்ட் ஆகாம வீட்டுக்கு போயிடுவோம் சார். எங்க வாழ்வாதாரம் என்ன? இப்ப நிக்கிற விலைவாசியில 18,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியுமாங்க சார்? மகளிருக்கான எந்த சலுகையும் சார் 1000 ரூபாய் மகளிருக்கான தொகைங்கிற சொல்றாங்க. எங்களுக்கு வந்து என்ஹெச்எம்ல இருந்து தான் சார் எங்களுக்கு ஃபண்டு வந்து தொகுப்புதிய முறையில தான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் மருத்துவத்துறையில அதிகமான பணியாளர்கள் என்ஹெச்எம் தொழிலாளர்களாக மருத்துவத்துறையில தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் வேலை பார்க்கறாங்க. மத்த எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. 2வது தமிழ்நாட்டுல சிறந்த சேவை மருத்துவ சேவை. ஆனா மத்த எந்த ஸ்டேட்லயுமே செவிலியர்கள் இதுவரைக்கும் இறங்கி இப்படி களத்துல இறங்கி இத்தனை நாட்கள் போராடுன்னு சரித்திரமே கிடையாது சார். இந்த தமிழ்நாடு அரசு துறையில தான் மருத்துவத்துறையின் முதுகெலும்பா இருக்கிய செவிலியர்களுக்கு இந்த வந்து பெரிய கொடுமை சார். அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது சார். இவ்வளவு நாள் நாங்க வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். வந்து இன்னைக்கு நடந்த அநீதினால எங்களால அதாவது 8000 ஏக்கர்ல 750 வேகன்சிங்கிறது எங்க சார்? அட்லீஸ்ட் 2015ஆம் ஆண்டு எழுதி 10 ஆண்டுகள்ல உட்கார்ந்துருக்காங்க சார். அவங்களுக்கு ஏஜ் என்னன்னு பாருங்க சார். அவங்கள பண்ணலாமே. 8000 பேரை பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபண்ட் இல்ல, எல்லாம் ஓகே. என்ன சார் சொல்லணும்? 10 ஆண்டுகள் முடித்தவங்களை பண்ணுறோம். மிச்சம் இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறோம். இதை ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம்ல சார். எங்களுக்கு எதையுமே ஃபேவர் பண்ணல. 18,000 இன்கிரிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லல. ஒரே அடியா நிரந்தரமே பண்ண மாட்டோம்னா என்னங்க சார் அர்த்தம்? 8000 செவிலியர்கள் வாழ்க்கை என்ன சார் ஆகுது? இன்னைக்கு வந்து வீதியில வந்து உட்கார வச்சுட்டாங்க சார். தமிழக அரசு, விடியல் அரசு, பெண்களுக்கான அரசு. நீங்க எல்லாரும் தான் சார் எங்களுக்கு, பொதுமக்களும் எல்லா ஊடகங்களும் மற்ற தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க தான் சார் எங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கணும். இது வந்து தேனி மாவட்டம் சார். கோரிக்கைகளை பொதுமக்களுக்கும் சரிங்க சார், மற்ற ஊடகங்களுக்கும் நாங்க வந்து எதையுமே வந்து அதிகமாவோ எங்ககிட்ட எங்களோட உரிமை இல்லாததையோ நாங்க கேட்கல. எங்களோடது நியாயமான கோரிக்கை 2 தான் கேட்கிறோம். ஒண்ணு, நீங்க பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம். எக்ஸாம் எழுதி 10 வருஷமா இருக்கிற ஒரே செவிலியர்கள் தான் எழுதுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிரந்தர பணி தான் சார் கொடுக்குறாங்க. நாங்களும் அதே மாதிரி தேர்வு ஆரம்பித்து தேர்வு எழுதி தகுதியின் அடிப்படையில் எங்க யாருமே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாத செவிலியர்களே கிடையாது சார். இந்த மாதிரி எம்ஆர்பி ரெக்யர்மெண்ட் பண்ணி அவங்க மார்க்கு கேஸ்ட் வைஸ் அடிப்படையில தான் சார் வந்து நமக்கு எல்லாம் பண்றாங்க. அப்படி வந்து நாங்க மட்டும் ஏன் 10 வருஷம் கான்ட்ராக்ட்ல இருக்கணும் சார்?
7,000 ரூபாய் சம்பளம் சார் எங்களுக்கு. இல்லாம மகப்பேறு ஊதியம் இல்ல, மகப்பேறு விடுப்பு இல்ல, மகளிர் தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க சார். அதுக்கு எங்களுக்கு வந்து NHMல இருந்து சம்பளம் வரனால எங்களோட ஆதார் கார்டு எல்லாமே வந்து நம்ம ஒரு சர்வீஸ்ல இருக்கோம். எங்களோட சம்பளம் இதுல வந்து எல்லாரோட ஆதார் கார்டு வந்து லிங்க்ல இருக்கு சார். மகளிருக்கான ஏன்னா 18,000 ரூபாய் சம்பளம். நாங்க வந்து என்னைக்கு எங்களுக்கு பெர்மனன்ட் வருதோ இந்த 10 வருஷம் சர்வீஸ்ல ஆட் ஆகாது சார். பிரேக் பண்ணி ஒன் டே பிரேக் பண்ணி தான் சார் இந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து புதிய ஆணை வழங்கும். இந்த 10 வருஷம் சர்வீஸே எங்களுக்கு ஆட் ஆகாது. புதுசா ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப இந்த 1000 ரூபாங்கிறது எல்லாரும் மகளிருக்கான எங்களுக்கும் நாங்க எல்லாரும் அதை அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் என்ன வந்துருச்சுன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு அரசின் கீழ் சம்பளம் வாங்குறதுனால உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. அப்ப இந்த செவிலியர்களுக்கு இந்த 8,000 செவிலியர்களுக்கு அவர் கொடுக்கறதான அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எந்த தொகையும் கிடையாது. மகளிருக்கு வந்து தரமான வந்து மருத்துவ சேவை, பிரசவ சேவை நாங்க தான் சார் வழங்குறோம். ஆனா வந்து எங்களுக்கு மருத்துவ விடுப்பு கிடையாது சார், மகப்பேறு விடுப்பு கிடையாது, மருத்துவ விடுப்பு கிடையாது, அதுக்கான ஊதியம் கிடையாது. 1 இயர் வரைக்கும் மத்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே 1 இயர் வரைக்கும் பர்மனன்ட் மந்த்லி அதோட சேலரி வாங்குறாங்க. ஆனா தொகுப்பூதியில இருக்க எங்களுக்கு வந்து பிரசவம் ஆனா 1 வருஷம் வந்து லாஸ் ஆபே தான் சார். 1 வருஷம் லாஸ் ஆபேல எப்படி சார் குடும்பத்தை ஓட்ட முடியும்? எவ்வளவு PNC வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே நாங்க டெலிவரி இது அங்க PSல டியூட்டி சர்வீஸ் பண்றோம், டெலிவரி பாக்குறோம், மத்த மதருக்கு வந்து எஜுகேட் பண்றோம், எல்லாமே பண்றோம். குழந்தைகளை வச்சுக்கிட்டே அந்த குழந்தைகளும் சஃபராங்க. எங்களுக்கு அந்த 1 இயர் லீவு வித் பேயோட சிசேரியன் பண்ணி 1 மந்த் பேபியோட டியூட்டி பார்த்துட்டு டியூட்டி இதுல தொட்டில் கட்டி நானே சார் 45 நாள் சிசேரியன் பண்ணி 45 நாள் கை குழந்தையோட ஏன்னா என்னோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அதே மாதிரி இருக்கிற எல்லா செவிலியர்களும் கடந்துதான் சார் வந்திருக்கோம். சம்பளத்தை நம்பிதான் நாங்க எங்க ஃபேமிலி இருக்கு. நாங்க 24 ஹவர்ஸ் PSல டியூட்டி பாக்குறோம்னா எங்க ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ஃபேமிலியை பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் வேலைகள் இல்ல. அப்ப இதை நம்பி எங்க ஃபேமிலி இருக்கும்போது நாங்க எப்படி 18,000 வச்சு நாங்க எப்படி லீட் பண்ண முடியும்? குழந்தைகளும் வந்து தேர்தல் வாக்குறுதி முடியுது, அவங்க ஏதாவது பண்ணி கொடுப்பாங்கிறதுக்காக நாங்க இந்த போராட்ட களத்துல இறங்கல சார். அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பலகட்ட அவங்க கிட்ட போய் நிறைய தடவை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம், பல மனுக்கள் கொடுத்திருக்கோம், மாவட்ட ரீதியா சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கோம். இதெல்லாம் பண்ணி அவங்க எதுக்குமே செவிசாய்க்காத சூழ்நிலையில அந்த அரசாங்கம் செஞ்சு குடிச்சு வேற வழி இல்லாம தான் சார் இப்பவுமே நாங்க அமைதியான முறையில இதனால மருத்துவமனையில இருக்கிற எந்த நோயாளிகளும் பாதிக்கப்படல. எந்த பேஷண்ட்ஸாவது வந்து டாக்டர் இல்ல, இன்ஜெக்ஷன் போடல, ஸ்டாஃப் இல்லன்னு இது வரைக்கும் சொல்லல. நாங்க வந்து அமைதியான முறையில தான் சார் நாங்க போராட்டம் நடத்துறோம். அதையும் தாண்டி காவல்துறை வந்து ஒரு யூனிஃபார்ம்ல அவங்க ஒரு காவல்துறையில இருக்கிறவங்கள ஒரு ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு தூய்மையான சேவை பண்ணிக்கிறவங்கள யூனிஃபார்ம்ல இவ்வளவு வந்து அராஜகமா வந்து அரெஸ்ட் பண்றது வன்மையா கண்டிக்கிறோம் சார். செவிலியராக இல்ல மகளிராக நாங்க கண்டிக்கிறோம் சார். கோரிக்கைகளை வந்து ரொம்ப பொறுமையா வந்து முன் வச்சிருக்கீங்க. நீங்க போராட்டம் பண்ணக்கூடிய விதம் வந்து பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய உரிமையை கேட்கும்போது அது அரசாங்கம் செஞ்சு சேர்க்கணும் அப்படிங்கிறது. வேற ஏதாச்சும் இவங்க சொன்னதை தாண்டி வேற ஏதாச்சும் பதிவு பண்ண விரும்புறீங்களா தனிப்பட்ட முறையில? இருந்தாலும் சொல்லுங்க, தனியாக இன்னொரு காணொலியை கூட நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது எடிட்டிங்க்கு வேற டைம் ஆகும். ஓகேங்களா? சிறப்புமா, உங்க போராட்டம் உங்க கோரிக்கைகள் வந்து நிறைவேறணுங்கிறது எங்களுடைய எண்ணமும் கூட. அதனால நம்ம எது செஞ்சாலும் செய்யலைனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தேர்தல் வரும், கட்சி மாறும், மெஜாரிட்டி கூட்டணின்ட்டு பல பக்கம் இருக்கதான் செய்யும். எத்தனை இது இருந்தாலும் நீங்க உங்களுடைய கோரிக்கையை விட்டு கொடுக்காம நீங்க களத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். விட்டு கொடுக்க மாட்டோம். நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டம் கண்டிப்பா தொடரும். கோரிக்கைகள் நிறைவேறும் போராட்டம் தொடரதான் செய்யும். நாங்க கைவிடவே மாட்டோம்.